ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 417. இதில் ஸ்ரீ பகிரம பட்டர் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகிரம பட்டர் தோன்றி வளர்ந்தது பைடனிபுரம். அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து மிகவும் பெருமை பெற்று இருந்தார். அவரை அடுத்து பயிற்சி பெற்ற மாணாக்கர்களில் பலர் சிறந்த கலை வல்லுநர்களாகவும் அரசாங்கத்தில் பெரும் பதவி வகிப்பவர்களாகவும் இருந்தார்கள். வேதாந்தங்களிலும் மற்ற சாஸ்திரங்களிலும் நல்ல முயற்சியும் திறமையும் இருந்தும் அவருக்கு மன அமைதியும் தெளிவும் ஏற்படவில்லை. இப்பொழுது பகிரம பட்டருக்கு 60 வயது நிறைவு எய்தியது. ஒரு நாள் அவர் மனைவி சமையலில் உப்பு போட மறந்துவிட்டால் இலையிலே உட்கார்ந்த அவருக்கு அந்த உப்பு இல்லாத கறி அமுதை சாப்பிட்டதும் கோபம் வந்துவிட்டது. உப்பில்லாமல் இதென்ன சோறு, இதை நாயும் தின்னாது என கூக்குரல் இட்டார். அவர் மனைவி மிக மிக பயந்த குரலில், வயது 60 ஆகியும் இன்னும் உங்களுக்கு நாக்கின் அடக்கம் வர கிடையாது. வயது ஏற ஏற புலனடக்கம் வரும் என்பார்கள். கற்று அறிந்தவர்கள் என்ற பெயர் பெற்ற நீங்களோ அதற்கு நேர்மாறாக இருக்கின்றீர்கள் என்றாள் அவள். இந்த சொற்களை கேட்டதும் அவரது அகக்கண் திறந்து கொண்டது. அம்மணி, நீயே எனது சத்குரு. உன் சொற்கள்தான் என்னை உறக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்டன. துளசிதாசருக்கு மமதாபாய் அறிவுறுத்தியது போல எனக்கு தூண்டுகோல் ஆகிவிட்டாய் என கூறி அன்று முதல் ஈஸ்வர தியானம் செய்வதில் முனைந்து விட்டார். தாம் இதுவரை கற்று அறிந்த வேத மார்க்கத்தை விடுத்து முஸ்லீமாக மாறவும் விரும்பி அவர்களது குழுவிலே சேர்ந்தார். அங்கேயும் மனம் ஒன்ற கிடையாது. மீண்டும் தமது மதத்திற்கே வர விரும்ப அங்கே உள்ள அந்தணர்கள் அதை ஏற்கவில்லை. கற்று அறிந்த பெரியோர்கள் என ஊரார் புகழ்ந்தாலும் உண்மையை நாட அந்த கல்வி உதவ கிடையாது. சுமையான கல்வி ஆயிற்று. மதமாற்றம், அதனால் ஏற்பட்ட சில்லறை சச்சரவுகள் இவையெல்லாம் அவரை ஒருபுறம் வாட்டலாயின. அவர் சகல சாஸ்திர பண்டிதராக இருந்தமையால் அவருடன் வாது செய்ய விரும்பாமல் பகிஷ்கரித்து விட்டார்கள். இந்த நிலையிலேதான் சாஸ்திர பயிற்சியும் ஆச்சார அனுஷ்டாங்கள் மட்டும் ஒரு மனிதனை பண்படுத்த முடியாது. உள்ளங்கணிவதற்கு உண்மையான பக்தியும் மெய் அன்பும் வேண்டும் என்பது அவருக்கு புலன் ஆயிற்று. இப்படியாக இருக்கும் இந்த சமயம் நாகநாதர் என்ற ஒரு பக்தரது தரிசனம் அவருக்கு கிடைத்தது. அவரிடம் தாம் முஸ்லீமாக மாறியதையும் அவர்களது மொழியையும் தத்துவங்களையும் கற்றதையும் புலால் உண்ண மறுத்ததையும் அங்கே அமைதி காண முடியாமல் மீண்டும் இந்து தர்மத்தை கடைப்பிடிக்க முயற்சி செய்ததையும் அதனால் ஏற்பட்ட தொல்லைகளையும் அந்தணர்கள் பகிஷ்கரித்ததையும் ஒன்றுவிடாமல் கூறி தம்மை எப்படியாவது மீண்டும் இந்து மதத்திலே சேர்க்க வேண்டும் என வேண்டி கதறி கதறி அழுதார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான நாகநாதர் மகா தபஸ்வி, அஷ்ட மா சித்திகளும் கைவரப்பெற்ற மகான். அவர் இவரை ஒரு குச்சியினால் தட்ட இவர் இறந்து விழுந்துவிட்டார். பிறகு புத்துயிர் அளித்து இந்த தர்க்க வியாகரணங்கள் பிற மத நூல்கள் இவைகளினால் எல்லாம் பெற முடியாத உண்மை அறிவை கலியுகத்திலே பக்தி செய்வதன் மூலம் பெற முடியும் என்றார் அவர். இறைவன் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் என்ற கருத்தின்படி இறைவனை எல்லா உயிரிலும் காண்பதே பக்தி யோகத்தின் லட்சணம். இப்படி செய்ய இயலாதவர்கள் 10 விதமான பக்தி நிலைகளிலே தமக்கு ஏற்ற ஒரு முறையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சிறப்பாக தாஸ்யம்,
பாத சேவனம் என்ற 2 முறைகளை பின்பற்றலாம். அதுவும் இயலாதவர்கள் நாம ஸ்மரணமும் சங்கீர்த்தனம் செய்தும் அதே பதவியை பெறலாம் என்பன போலும் பல கருத்துக்களை கூறி ராம தாரக மந்திரத்தை உபதேசித்து பின்பு வீடு திரும்பும்படி கூறினார். நெடுநாள் முன்பே வைதிக கோஷ்டினர் மதம் மாறிய இவருக்கு கடா சிரார்த்தம் முதலியன நடத்திவிட்டனர். இவர் மீண்டதும் அவர்கள் அருவருப்பு அடைய இவர் நாகநாதன் வந்தது தொடங்கி நடந்ததை எல்லாம் கூற அவர்கள் விஷயங்களை தெரிந்து கொண்டு பின்பு ஏற்று உரிய மரியாதைகள் செய்தார்கள். இவ்வாறு அலைந்த பட்டர் கலியுகத்திலே பக்தி மார்க்கம் ஒன்றுதான் உய்யும் வழி என்பதை பிரச்சாரம் செய்து எஞ்சியுள்ள வாழ்நாளை இறைவனது திருப்பணியிலே கழித்து விட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்